رب العالمين الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் மார்க்கம் தொடர்பான செய்திகளை பேசுவதற்கும் கேட்பதற்குமான ஒரு சந்தர்ப்பத்தினை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். கேட்கும் பேசும் நல்ல விஷயங்களை வருங்காலங்களில் எடுத்து அமல் செய்யும் நல்ல பாக்கியத்தினை தந்தரும் புரிவானா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கிய அருள்மறையாம் திருக்குர்ஆன் பேரற்புதமான ஒன்று. பல்வேறு நபிமார்களுடைய வரலாற்று செய்திகள் அதிலே பேசப்படுகிறது. பல்வேறு உதாரணங்கள், தீர்ப்புகள் இதிலே கூறப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய உதாரணங்களும் அவருடைய தீர்ப்புகளும் இந்த உலகத்தில் யாராலும் பேச முடியாத மிக அற்புதமான தீர்ப்புகளும் உதாரணங்களுமாக இருக்கும். பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுக்குள் நீங்கள் சென்று பார்த்தீர்களேயானால் பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தினான் என்பதை கவனிக்கிற பொழுது பேராச்சரியமாக இருக்கும். ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து குர்ஆனில் நிறைய செய்திகள் எதுவும் கிடையாது. ஒரு 3 செய்திகள் அதற்குள் பேசப்படுகிறது. மரியம் அம்மா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பது தொடர்பான சில செய்திகளும், குழந்தையை கேட்ட அந்த செய்திகள். ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 90 வயதுகளை தாண்டி பிள்ளை இல்லாமல் இருந்ததின் காரணத்தினால் குழந்தையை ரப்பிடத்தில் கேட்டார். அது தொடர்பான செய்திகளையும், அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொன்ன பொழுது அதற்கான ஒரு ஆதாரமான செய்தியை ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், யஹ்யா என்பதாக அதற்கு பெயர் வையுங்கள் என்று பெயர் வைத்து அல்லாஹ் ஒரு குழந்தையை சுப செய்தியாக சொன்னார். இந்த செய்திகள் குர்ஆனுக்குள் இருக்கிறது. இந்த மரியம் அம்மா அவர்களுடைய செய்திக்குள் நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால், இம்ரானுடைய மகள் மரியம் அம்மா அவர்கள், இந்த ஹன்னான் என்று சொல்லப்படக்கூடிய மரியம் அம்மாவினுடைய தாயார் பைத்துல் முகத்தஸிலே கொண்டு வந்து மரியம் அம்மா அவர்களை வைக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸுக்குள் 21 இமாம்கள் இருந்தார். அதில் தலைமை இமாமாக இருந்தவர்கள் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த 21 இமாம்களும் மரியம் அம்மா அவர்களை நாங்கள் வளர்ப்போம் என்பதாக போட்டி போடுகிறார்கள். அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பு தனக்கு வேண்டும் என்பதாக. இங்கே ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைமை இமாமாக இருப்பதினால் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக அங்கே ஏற்படுகிறது. ஆனாலும் சர்ச்சை ஒரு தீர்வுக்குள் வரவில்லை. ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தையை வளர்த்துக் கொள்வதற்கு இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டுமானால் இந்த பெண்ணினுடைய சிறிய தாயாரை நான் திருமணம் முடித்திருக்கிறேன். ஆகவே மரியம் அம்மாவினுடைய தாயாரின் தங்கையை ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். ஆகவே இவர்களை வளர்ப்பதற்கான தகுதி எனக்கு அதிகம் என்பதாக அங்கே பிரச்சனைகள் நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ரப்பு தீர்ப்பு செய்ய வேண்டும். அல்லாஹ் தீர்ப்பு செய்த விதம் என்பது மிக ஆச்சரியமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், உங்கள் கரங்களில் இருக்கும் பேனாக்களை நீங்கள் நீரில் ஆற்றில் போடுங்கள் என்றார். அன்றைய காலகட்டத்தில் பேனாவாக அவர்கள் வைத்திருந்தது பலகையினால், மரத்துண்டினால் உள்ள பேனாக்களை பயன்படுத்தினார். இந்த பேனாக்களை நீரிலே போட வேண்டும். யாருடைய பேனா எதிர்நீச்சல் அடித்து வருகிறதோ அவர்களை குழந்தையை வளர்ப்பதற்கு தகுதியுடையவர் ரப்பு தீர்ப்பு செய்கிறார். ஆகவே ரப்பினுடைய தீர்ப்பு என்பது, அல்லாஹ்வினுடைய உதாரணம் என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரியது. இந்த பிரச்சனையை ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்தாக வேண்டும். அல்லாஹ் சொன்னார், உங்கள் கையில் இருக்கும் பேனாக்களை நீரில் போடுங்கள் என்பதாக. எல்லோரும் போட்டார்கள். ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேனா மட்டும் எதிர்நீச்சல் அடித்து முன்னுக்கு வந்தது. நீரிலே பேனாக்கள் மரத்துக்கு உள்ளே போடுகிற பொழுது அது ஆற்றோடு அடித்து செல்லும். ஆனால் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேனா மட்டும் எதிர்நீச்சல் அடித்து வந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்களே அந்த குழந்தையை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று தீர்ப்பு செய்தார். இப்படி நீங்கள் குர்ஆனுக்குள் நபிமார்களுடைய வரலாறுக்குள் சென்று நீங்கள் பார்த்தீர்களேயானால் ரப்பினுடைய தீர்ப்பு என்பது மிக ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்டான்,
இன்றைய கால சூழ்நிலையில் அறிவாற்றலுடையவர் யார் என்பதாக, அறிவில் சிறந்த மனிதர் யார் என்பதாக ஒரு ஆவேசத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் தான் என்பதாக சொல்லிவிட்டார்கள். காரணம், அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் நபி, அவர்களை விட இன்னும் சிறந்தவர்கள் இருக்க வாய்ப்பில்லை. அந்த ஆர்வத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் தான் அறிவில் சிறந்தவன் என்றார். ஆனால் என்ன சொல்லி இருக்க வேண்டும் அந்த இடத்தில்? அல்லாஹ் அறிவில் சிறந்தவன் என்ற வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அல்லது அல்லாஹ் தந்த அறிவை கொண்டு நான் கொஞ்சம் அறிவு படைத்தவன் என்பதாவது சொல்லி இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு ஆர்வம் கோளாறில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பாடம் கற்பித்துக் கொடுக்கிறான், இந்த மண்ணில் உங்களை விட அறிவார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக. அப்படியா? அப்படி யார் இருக்குகின்றார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதரை தேடி செல்ல சொல்கிறான். எப்படி அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வது, தேடிக்கொள்வது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமாக சொல்கிறான், ஒரு மீனை நீங்கள் கையில் எடுத்துக் கொண்டு செல்லுங்கள், அந்த மீன் எங்கே குதித்து நீரில் விழுகிறதோ அங்கே அந்த மனிதர் இருப்பார் என்பதாக. இந்த உதாரணங்களை நீங்கள் கவனித்தால் புரியும். சாதாரண மனிதர்களால் இப்படிப்பட்ட உதாரணங்களை, தீர்ப்புகளை செய்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். இங்கே இவர்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி உணவு தயாரித்து இவர்கள் பயணப்படுகிறார்கள். அங்கே பயணத்திலே அவர்கள் கட்டு சாதனங்களாக சாப்பாடுகள் தயார் செய்து வைத்திருப்பதில் பொரித்த மீனை வைத்திருக்கிறார். பச்சை மீனும் அல்ல, பொரித்த மீன், சமைக்கப்பட்ட மீன் அவர்களுடைய உணவில் இருக்கிறது. இதை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்கிற பொழுது கடலினுடைய ஓரத்திலே நடந்து செல்கிறார்கள். கடந்து செல்கிற பொழுது இந்த பொரித்த மீன் தண்ணீருக்குள் சாடி விழுகிறது, துள்ளி விழுகிறது. விழுந்தது மட்டுமல்ல, ஒரு பொருள் தண்ணீருக்குள் விழுகிறது என்றால் அது அடியிலே செல்ல வேண்டும். ஆனால் கண்ணாடியை போன்று ஒரு பாதை அமைத்து இந்த மீன் நகர்ந்து செல்வதை கண்கூடாக பார்க்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பேரற்புதத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் எங்கே விழுந்தது என்பதை கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவனிக்கவில்லை. சிறிது தூரத்திற்கு பின்புதான் அவர்களோடு வந்த கூட நடந்தவர்கள், அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் சொன்னார்கள், அது ஏற்கனவே குதித்து நீரில் விழுந்து விட்டது என்பதால். அங்கே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்திலே சில காலங்கள் இல்மும் கற்றுக்கொள்வதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணப்பட்டார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திற்கான தீர்வை கேட்கிற பொழுது ரப்பு சொல்கிறான், நீங்கள் மீனை கையிலே சுமந்து செல்லுங்கள் என்பதாக. அங்கே ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கேட்கிற பொழுது மரத்துண்டுகளை நீரில் போடுங்கள் என்கிறான். இந்த உதாரணங்கள் எல்லாம் குர்ஆனுக்குள் பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் ஏராளமான உதாரணங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் மரணித்து விட்டார். அவர் யார் கொலை செய்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அல்லாஹ் அதற்கான தீர்வை சொல்லுகிற பொழுது, ஒரு மாட்டை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும், அதனுடைய முன் செப்பை எடுத்து மௌத்தானவனுடைய ஜனாசாவின் மீது அடிக்க வேண்டும், அவன் எழுப்பி யார் கொலை செய்தான் என்று சொல்லுவான் என்பதாக அல்லாஹ் தீர்ப்பு செய்தார். இப்படி ரப்பினுடைய தீர்ப்புகளை நீங்கள் கவனித்தால் பேராச்சரியம் மிக்கதாக இருக்கும். இதை போன்று பல நபிமார்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் சென்று பார்த்தாலும் அப்படித்தான். அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆன் பேசும் செய்திகள் என்பது நம்முடைய கல்புகளுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய விஷயங்கள், நம்முடைய கல்புகளுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய விஷயங்கள். அதனால்தான் இந்த குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள், பல்வேறு மாற்று மத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட இந்த குர்ஆன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு பேசுகிறது என்று இந்த தீனை குறித்து சிந்தித்து இந்த மார்க்கத்தின் பக்கம் படுகிறார்கள். ஆனால் நம்மில் எத்தனையோ பேர்களோ இன்னும் குர்ஆனை முழுமையாக படிக்காதவர்களாகவே இருக்கிறோம். அதனுடைய ஆழமான அர்த்தங்களை, தஃசீர்களை, தர்ஜுமாக்களை எடுத்து படித்தால் எவ்வளவு பெரிய பேரற்புதமான செய்திகளை எல்லாம் குர்ஆன் பேசுகிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் என்பவன் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியவர். அந்த தீர்வுகள் அத்தனையும் குர்ஆனுக்குள்ளும் இருக்கிறது. நாம் அதை எடுத்துக்கொள்ளும் விதத்தில் நமக்கான படிப்பினைகளும் குர்ஆனுக்குள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை முழுமையாக விளக்கும் தௌஃபீக்கை நசீபாக்கி அருள் புரிவானாக.